ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மேனு கைஸ் vlog. இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிமையான நாளாக அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வாரம் லாங் வீடியோவுக்கு நான் ஆடி பூரம் வந்து ஃப்ரைடே இல்லையா, ஸோ எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், அன்றைய நாள் எங்களுக்கு எப்படி போகுது, அதோட சேர்த்து நான் வந்து என்னோடய மந்த்லி பிளானிங் வந்து பட்ஜெட் பிளானிங் என்னோடய பர்சனல் ஃபினான்ஸ்க்கு நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். காலையில் நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு டே. பட் ஆனால் ஆஸ் இட் வெண்ட் ஆன் அபிமனுக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. எனக்கும் ஃபீவர் ஹெடேக் வந்துருச்சு. ஸோ அதனால அது அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. வி தாட் இது வந்து சும்மா ஜுரம் தான், இது சரியாயிடும் சீக்கிரமாக அப்படின்னு நினச்சோம். பட் தென் அது அங்கேயோட முடியல. அபிமன் வெண்ட் கிட்டத்தட்ட சர்வைவல் மோடுங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது இப்போது. ஸோ ரொம்ப ஜுரம் வந்துருச்சு குழந்தைக்கு. வாயெல்லாம் ஃபுல்லாக புண்ணு வந்துருச்சு. டாக்டர் கிட்ட கேட்டப்போ இது வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, இப்போ சடனாக சென்னையில் பார்த்தோம்னா காலையில் நல்ல உச்சி வெயில் அடிக்குது, ஈவினிங் 4 o'clock போல் செமையாக மழை பெய்யுது. ஸோ அதனால கூட ஏதாவது ஆகியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே கொண்டு போகும்போது அவன் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கான், ஃபீவர் இருந்தாலும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அந்த மொமெண்ட் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவன் ரொம்ப சுணங்கி போன மாதிரி ஆகிட்டான். அதுவும் இல்லாமல் நைட்டெல்லாம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் சாலிட்ஸ் எதுவும் இப்போ கொடுக்க வேண்டாம், லிக்விடாகவே கொடுத்துக்கோங்க, பால், ஓஆர்எஸ் அந்த மாதிரியே கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பெருசாக ஓஆர்எஸ் கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால நம்ம பால் தண்ணி இது கொடுத்தே நம்ம சமாளிச்சுக்கலாம், கஞ்சி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் வந்ததுலேருந்து குழந்தையால் தண்ணி கூட குடிக்க முடியலை. பால் குடிக்கல, தண்ணி குடிக்கல, ஆனால் மருந்து மட்டும் டைம் டு டைம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீவர் ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே மண்டேல ஓடிட்டு இருந்துச்சு. இந்த வீக்கெண்டு எங்களுக்கு சுத்தமாக சரியில்லை. இந்த ராஜாவோட உயிர் வந்து ஒரு கிளிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் 2 பேரோட உயிர் வந்து அந்த கிளிக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதையே நாங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் அட்லீஸ்ட் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவன் சொணங்கி இருக்கிற வரைக்கும் இதில் என்னென்னா எனக்கும் சுத்தமாக உடம்பு சரியில்லை, என் ஹஸ்பண்டுக்கும் சுத்தமாக உடம்பு சரியில்லை. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இப்போ தெரியல. நம்மளுக்கு முடியலன்னு உட்கார கூட எங்களுக்கு மனசே வரல. என்னென்னா அவன் அப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கிளி வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓகேவாக இருக்கா. அதனால் சரி ஓகே, இந்த வாரத்தோட மீல் பிளானிங் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிவிட்டு 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஆப்வியஸ்லி டாக்டர் கிட்டே போகணும். ஸோ கிடைக்கிற கேப்பில் இது முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டேன். இதோட ஃபோட்டோ இல்லைன்னா ஒரு வீடியோ ஷார்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.